வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய பழம், ஆனா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ சக்தி பல விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்களுக்கு இணையானது என்று பல ஆய்வுகள் கூறுது. அந்த அற்புதமான பழந்தாங்க நெல்லிக்காய். நெல்லிக்காய்ங்கிறது ஒரு ஒரு அமிர்தம். ஒரு நெல்லிக்காய் ஆரஞ்சு பழத்தை விட அதிக அளவு விட்டமின் சி கொண்டது. பல ஊட்டச்சத்து தரவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்ச்சத்து மற்றும் பல தாவர சேர்மங்கள் இதுல இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோல நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, தினமும் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் இதை சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக எடுக்க வேண்டும், எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் நெல்லிக்காயில பொதுவாக விட்டமின் சி, டயட்ரி ஃபைபர், கால்சியம், அயன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், பாலிஃபினால், ஃப்ளேவோனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குதுங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் உடல்ல பல உறுப்புகளுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் எதிர்ப்பு அமைப்புல இயல்பான செயல்பாட்டிற்கு முக்கிய ஆதரவாக இருக்குது. இதனால அடிக்கடி சளி வருவது குறைய இது பயன்படும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்பனா அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க எல்லாருமே நெல்லிக்காவையோ இல்லை நெல்லிக்காய் ஜூஸையோ எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அதிகமாகி நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை அவங்க எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு உடலுக்கு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும். அடுத்து ஏதாவது ஒரு காயம், வெட்டுப்பட்ட காயம், இப்ப வீட்டுல காயம் நறுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு கையில ஒரு கத்தி நறுக்கிடுச்சுன்னா அந்த காயம் ஆறதுக்கும் இந்த நெல்லிக்காய் பயன்படுதுங்க. ஸோ வெட்டுக்காயம் எல்லாத்தையுமே விரைவில் ஆற்றுவதற்கு விட்டமின் சி முக்கிய இடத்தை பிடிக்குது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடலுடைய இயக்கத்தை சீரா இயங்குறதுக்கு பயன்படுது. வயிற்று ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவா நெல்லிக்காய் இருக்குது. உணவு சாப்பிட்ட பிறகு சிறிதளவு நெல்லிக்காய் சாப்பிடுவது சிலருக்கு நல்ல ஒரு செரிமானத்திற்கு இது பயன்படும். ஸோ முக்கியமா வயதானவர்கள் தான் எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, மலச்சிக்கல் ப்ராப்ளத்தினாலையும் அவதிப்பட்டு இருப்பாங்க. அவங்க தினமும் காலையில நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வயிறு ரொம்பவுமே லேசாகும், மலச்சிக்கல் சரியாயிரும். அடுத்து மூன்றாவது நன்மை, சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால கொலாஜன் உருவாக்குறதுக்கு இது முக்கிய ஊட்டச்சத்தா இருக்குது. இதனால சருமத்துல இயல்பான நெகிழ்வுத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் சருமத்தை பளபளப்பாக்குறதுக்கும் ஒரு ஆரோக்கியமான சருமம் கிடைக்கிறதுக்கும் நெல்லிக்காய் பயன்படுது. ஏன்னா 30 வயசை கடந்துட்டாவே இந்த கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். வயது அதிகரிக்க அதிகரிக்க ரொம்பவுமே உடல்ல குறைஞ்சிரும். அதனால விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது தான் கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கும். ஸோ 60-50 வயசுலலாம் முற்றிலுமே கொலாஜன் குறைஞ்சிரும். இதனால முகங்கள்ல முகச்சுருக்கம், டல்னஸ், கரும்புள்ளிகள் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நீங்க நெல்லிக்காவை நீங்க தினமும் எடுத்துட்டே வரலாம். நெல்லிக்காய் ஜூஸாவும் எடுக்கலாம். ஆனா அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவோடு நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாகவும் ஈரப்பதத்துடனும் அது மட்டும் இல்லைங்க, இளமையா தக்க வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. முதுமையை தாமதப்படுத்தும் சக்தி கொண்டது நெல்லிக்காய். அடுத்து நான்காவது நன்மையை பார்க்கலாம். முடிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. பழங்கால முதல் இன்ற வரைக்கும் நெல்லிக்காய் எண்ணெயை தேய்ப்பது வழக்கத்துல இருக்குது. நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் லேகியம் போன்றவை முடிய பராமரிக்கிறதுல பயன்படுத்திட்டு வர்றாங்க நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துல. இது என்ன பண்ணுதுன்னா, முடியோடைய வேர்களை வலுப்படுத்துது, முடி உடைதலை குறைக்குது, முடியை ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கும் புதிய முடி வளரத ஊக்குவிக்கிறதுக்கும் நெல்லிக்காய் பயன்படுது.
அடுத்து 5வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கிறதுனால செல்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. நம்ம அது கூடவே ஆரோக்கியமான உணவுகள், காய்கறிகள், பழங்கள் அண்ட் உடற்பயிற்சி இதெல்லாம் சேர்த்து நெல்லிக்காயை நம்ம எடுத்துட்டே வந்தோம்னா நம்மளுடைய இதயத்தை நம்ம எப்போதுமே பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காயும் பயன்படுது. அடுத்து 6வது நன்மை, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுதுங்க. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சில தாவர சேர்மங்கள் ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுறதாக கூறப்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக நெல்லிக்காயை காலையில் நெல்லிக்காய் ஜூஸா எடுத்துட்டு வரலாம். இதனால உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இது மருந்துக்கு மாற்றல. சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரையை ஒருபுறம் எடுத்துக்கிட்டு நீங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை அளவா எடுத்துக்கிறீங்க. அதிகமா சாப்பிட்டீங்கன்னா லோ சர்க்கரை அளவு ஆயிரும். ஸோ குறைந்த சர்க்கரை அளவு வந்துடும். அதனால சரியான அளவுகளை நீங்க பயன்படுத்துங்க. அடுத்து 7வது நன்மை, கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நாம உடல் உறுப்புகள்ல கல்லீரல்ங்கிறது ரொம்பவுமே முக்கியமான உறுப்பு. இது நச்சுக்களை வெளியேற்றும் கூடிய உறுப்பு. ஸோ அங்க கல்லீரலை சுத்தமாகவும் வச்சுக்கிறதுக்கும் அதை சுத்தி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்திற்கும் நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுறதா சில ஆய்வுகள் கூறப்படுது. அடுத்து 8வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு அற்புதமான பானமாக இருக்குது. நெல்லிக்காயில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது பசியை நீண்ட நேரம் எடுக்காம பாதுகாக்கிறதுக்கு, அதாவது நம்ம வேற அன்னெசரியா சாப்பிட்ற அந்த பழக்கத்தை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. அதிகமா நம்ம சாப்பிட்றத குறைச்சிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் எடை குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம அதிக அளவுல கலோரிகள் உட்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு உடல் எடை அதிகரிக்கும். ஆனா நெல்லிக்காய் ஜூஸ் அந்த பசியை கட்டுப்படுத்தும். அடுத்து உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது. ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கூட நீங்க சிறிதளவு உடற்பயிற்சி, ஒரு நடைப்பயிற்சி ஒரு 20லேருந்து 30 நிமிடம் தினமும் நீங்க உடற்பயிற்சி செஞ்சாவே இது கூட, அது நெல்லிக்காய் ஜூஸ் கூட உடற்பயிற்சி மட்டும் நடைப்பயிற்சி மேற்கொண்டாவே போதும். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உடல் எடை நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. உடல் எடையை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, கண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால கண்களை ஆரோக்கியமா பராமரிக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் ஏற்படும்ல, அதாவது பார்வை மங்குதல், கண்புரை இதெல்லாம் வரும்ல. ஸோ அதெல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுதுங்க. உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை பாதிக்கக்கூடும். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அந்த ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால முதுமை தாமதப்படுத்தும், ஆரோக்கியமான ஒரு முதுமை கிடைக்கும். சிலர்லாம் 40, 50 வயதுல ரொம்ப முதுமையான ஒரு தோற்றத்துல தெரிவாங்க. ஏன்னா அவங்களுடைய செல்கள் வேகமாவே பாதிப்படைஞ்சிருச்சு. ஆனா நெல்லிக்காய் ஜூஸை நீங்க எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, 30 வயதுல இருந்து நீங்க நெல்லிக்காவை எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய அந்த 30 வயது தோற்றத்தையே நீங்க நீண்ட நாட்கள் 60 வயதுலையும் 30 வயதான தோற்றத்தையே மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு முதுமையை தள்ளி வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. ஸோ உங்களுக்கு முதுமையான தோற்றம் வேகமா வருதுன்னா உங்க உடல்ல செல்கள் வேகமாகவே டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இவங்க எல்லாருமே நெல்லிக்காய் ஜூஸை எடுக்க நீங்க இளமையான தோற்றத்தை பெற ஆரம்பிக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ரொம்பவுமே ஒரு அமிர்தமான உணவுங்க. ஆனால் அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும்? நஞ்சாக மாறும். ஸோ இந்த பழமொழி உங்களுக்கு தெரியும்ல, எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அதே தான் நெல்லிக்காய்க்கும். நெல்லிக்காயுமே பொதுவாக ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 நெல்லிக்காய் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஆனால் தினமும் எடுத்துக்கலாம். ஆனால் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 இல்லைன்னா 2 நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் 1-2 நெல்லிக்காய் எடுத்து அதை நல்லாவே கழுவிட்டு அதனுடைய கொட்டைகளை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நீ மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். அதில் ஜீனி போட்டு குடிக்காதீங்க. ஜீனி போட்டு குடிச்சிங்கன்னா உடல் எடை குறைக்கணும்னு நினச்சா அது குறையாது. ஏன்னா அது கலோரி அதிகம். அதனால் நீங்கள் நெல்லிக்காவை ஜூஸை சிறிதளவு சால்ட் சேர்த்து நீங்கள் குடிச்சிருங்க. சுகர் சேர்க்க வேண்டாம். அப்படி வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான இனிப்பு வகைகள் சேர்த்துக்கிறீங்க. சுகர் மட்டும் சேர்த்துக்காதீங்க.
ஸோ எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும்னா, நம்ம காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில எடுத்துக்கலாங்க. ஆனா எல்லாருக்கும் அது சூட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க வெறும் வயிற்றில எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எரிச்சல் ஏற்படும். வயிற்றில எரிச்சல் ஏற்பட்டு அல்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியும் எடுக்க முடியல அப்படின்னா மதிய உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இல்ல மாலை நேரத்திலையும் எடுத்துக்கலாம். ஸோ வெறும் வயிற்றில எல்லாருக்கும் சூட் ஆகாது. அதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஸோ வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டாம் எல்லாரும். நான் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியான ஒரு பாடி அப்படின்னா வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறேங்க. யாரெல்லாம் நெல்லிக்காயை எடுக்கும்போது நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, ரத்தம் உறைதலை பாதிக்கக்கூடிய மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, வயிற்றில் புண் இருக்கிறவங்க, அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக கற்கள் வரலாறு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனமாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்களுடைய மருத்துவற்ற ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மக்கள் செய்யக்கூடிய பொதுவான தவறுகளை பார்த்தலாம். நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அதிகமாக சாப்பிட்டால் அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே நாளில் 5 நெல்லிக்காய் 4 நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் நெல்லிக்காயை அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 நெல்லிக்காய் தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. அடுத்து அதிகமாக உப்பு சேர்க்கறது, அதிகமாக சர்க்கரை சேர்க்கிறது, வெறும் வயிற்றில் அதிகமாக குடிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யவே செய்யாதீர்கள். நிறைய பேர் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரத்தில் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காவை அதிகமாக எடுத்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அது உங்கள் உடலில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 நெல்லிக்காய் மட்டும்தாங்க பயன்படுத்தணும். நெல்லிக்காயை சாப்பிட்றதுக்கான சிறந்த வழி, புதிய நெல்லிக்காயை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஜூஸாக போடுங்க, இல்லைன்னா சாப்பிடுங்க. வெறுமனவே வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஏன்னா அதில் நல்லாவே நார்ச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஜூஸாக இது பண்ணும்போது நார்ச்சத்துக்கள் அவ்வளோ தூரத்துக்கு கிடைக்காது. நீங்கள் நெல்லிக்காயை சட்னி, சாலட் அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை ஊற வச்சு தேனில் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த நெல்லிக்காயுமே எடுத்துக்கலாம். நண்பர்களே, நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா, காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறங்க. அது கூடவே சில முக்கியமான டிப்ஸுகளையும் ஃபாலோ பண்ணுங்க. தினமும் உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். அது நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அடுத்து போதுமான தண்ணி ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. அதுக்கு போதுமான தூக்கம்ங்க. 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. அதிகமாக காய்கறிகள், பழங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறங்க. புரோட்டீன் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறங்க. பழங்கள், எல்லா பழங்களுமே சாப்பிடுங்க. காய்கறிகளுமே எதையுமே ஒதுக்காதீங்க. மாற்றி மாற்றி எல்லா காய்கறிகளுமே எடுத்துக்கிறங்க. ஸோ ஒரே காய் ஒரே பழம் அந்த மாதிரி சாப்பிடாதீர்கள். நீங்கள் நிறையா க்ரீனி வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க. அப்போ தான் உங்கள் உடலுக்கு நிறையா ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். காய்கறிகள், பழங்களை மாற்றி மாற்றி சாப்பிடும்போது எல்லா ஊட்டச்சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 100 வயதை தாண்டியும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.